என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக்கோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். அந்த பதிலடி எப்படி இருக்கணும்னா, எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஒரு பதிலடியை கொடுக்கணும். தும்சம் செஞ்சுட்டு வரணும் அந்த இடத்த போய். அந்த தீவிரவாதிகளுக்கு முதுகெலும்பு என்று ஒன்று இருந்திருந்தால், தீவிரவாதிகள் வீரராக இருந்திருந்தால், அவர்கள் இராணுவத்தின் மீதோ துணை இராணுவத்தின் மீதோ தாக்குதல் நடத்தி இருக்க வேண்டும். முதுகெலும்பு இல்லாத கோழைகள் தீவிரவாதி என்ற பெயரில் இந்துக்களா என்று கேட்டு அவர்களை கொண்டிருக்காங்க. ஹிந்துவா என்று அவங்களிடம் கேட்டு அவருடைய உறுப்பை பார்த்து அவர்களை சுட்டு கொண்டிருப்பது மிகவும் கொடூரமான செயல். இந்துக்கள் இந்தியாவில் ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாத ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும்தான் தீவிரவாதம் இருக்கு, ஏன் மற்ற ஸ்டேட்ல இல்ல? ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும்தான் மக்கள்கள் கல்லையெடுத்து இராணுவத்தின் மீதும் துணை இராணுவத்தின் மீதும் அடித்தார்கள் முன்பு, ஆர்டிகல் 370க்கு முன்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கு இருக்கின்ற பொதுமக்களினுடைய சப்போர்ட், அவர்கள் செய்த செய்கைக்கு நாம் சரியான பதிலடி நாம் கொடுக்க போகின்றோம். அந்த நேரம், அதற்கான தருணம், அதற்கான இடம், அதற்கான எந்த சதவீதத்தில் நாம் கொடுக்க போகின்றோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான ஆயத்தங்கள்லாம் நிச்சயமாக அதற்கான பதிலடி கொடுக்கும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கர்னல் தியாகராஜன் அவர்கள், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி. சார் வணக்கம். வணக்கம். ஓகே, நேற்று ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்காம்ங்கிற பகுதியில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எந்த இடத்துல நம்மளுடைய அந்த ஆர்மியோட லேக் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நான் முதல்ல என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய அந்த மன வலியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட மக்கள் பல மாநிலங்களிலிருந்து சுற்றுலாவிற்காக அவர்கள் பெஹல்காம் போயிருக்கின்றார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கின்ற பெஹல்காம் போயிருக்கின்றார்கள். அங்கு நீ ஹிந்துவா என்று அவங்களிடம் கேட்டு அவருடைய உறுப்பை பார்த்து அவர்களை சுட்டு கொண்டிருப்பது மிகவும் கொடூரமான செயல். இந்துக்கள் இந்தியாவில் ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாத ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது மிகவும் சங்கடமான, மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் மிகவும் கடினமான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அதற்கான எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். உலக நாடுகள் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் இது மிகவும் ஒரு கடினமான சொற்களால் அதை அவர்களை அவருடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சம்பவம் எங்கு நடந்தது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா, ஸ்ரீநகருக்கு ஏதாவது ஈஸ்ட் பக்கம் பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கின்ற ஒரு மலை உச்சியில் இது நடந்திருக்கு. சமவெளி மலை உச்சியில ஒரு சமவெளியா இருக்கு, புல்வெளி இருக்கு. அந்த இடத்துல நடந்திருக்கு. இந்திய ராணுவத்தினுடைய துணை ராணுவம் 2 விஷயமா பிரிச்சுக்கலாம். இந்திய ராணுவம் என்பது தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை. துணை ராணுவம் என்பது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் துணை ராணுவத்தினர். ஸோ அவர்களுடைய வேலை என்ன, ராணுவத்தினுடைய வேலை என்ன, அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையின் வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது இந்திய ராணுவத்தினுடைய வேலை என்னன்னா, நேஷனல் ஹைவே, அந்த ஹைவேல காலையில அந்த இடத்த ஃபுல்லா ஓபன் பண்ணி விடுறது, அந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்காங்களான்னு செக் பண்றது, சானிடைஸ் பண்றது, அங்க 100 மீட்டருக்கு ஒரு ராணுவ வீரரை நிறுத்துவது, ஸ்ரீநகர்ல இருந்து ஆரம்பிச்சு நெடுப்புற டச் பண்ணி லாஸ்ட்ல அவங்க இது வரைக்கும் போவாங்க, கிளேசியர் வரைக்கும் போவாங்க. அந்த ரோடு முழுக்க அவங்க கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல அந்த கவரை கொண்டு அந்த ரோடை கொண்டு அதுல ஏதாவது வெடிப்பொருள் வச்சிருக்காங்களா, கண்ணி வெடி, ஐஇடி, இந்தியன் ஏதாவது இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது வெடி வச்சிருக்காங்களா, வெடி வைத்து தகர்த்து விடுவார்களா, ஏதாவது பஸ்ஸை காரை ஏதாவது தகர்த்து வாய்ப்பு இருக்கின்றதா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா சர்ச் பண்ணி அதை கண்ட்ரோல் எடுத்துட்டு அப்புறம் தான் அந்த பொதுமக்கள் அந்த ரோடை உபயோகிப்பதற்கு அவர்கள் அலோவ் பண்ணுவாங்க. அதுல அவங்க பொதுமக்கள் போயிட்டு வருவாங்க, அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. அதை தவிர
அதிலிருந்து செல்லக்கூடிய மற்ற பாதைகள் ஒரு கிராமத்திற்கு செல்கின்றது, ஒரு ஸ்பாட்டுக்கு, ஒரு டூரிசம் ஸ்பாட்டுக்கு போகுது. இந்த டூரிசம் ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா இது ரோடு கிடையாது, இது நடைபாதை, ட்ரெக்கிங் அப்படின்னு பாதை. அது வழியா ஏறி மேல போகணும். ஸோ அந்த ட்ரெக்கிங் பாதையெல்லாம் வந்து யாருடைய கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னா அது வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய போலீஸினுடைய கண்ட்ரோல், காவல்துறையின் கண்ட்ரோல்ல வரக்கூடியது. லோக்கல் லா அண்ட் ஆர்டர் வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அங்க போலீஸுக்கு வந்து அந்த லோக்கல் லா அண்ட் ஆர்டரும் அவங்களுடைய கையில் இருக்கின்றது. ஸோ அந்த லா அண்ட் ஆர்டர் வந்து தான் வந்து அவங்க தான் வந்து அந்த இடத்த வந்து சானிடைஸ் பண்ணணும், அங்கே தான் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும். எப்போ அந்த இடத்துக்கு வந்து துணை ராணுவமோ வரும்னு அந்த இடத்துல வந்து ஏதாவது தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு அந்த போலீஸ் கண்டுபிடிச்சு இராணுவத்திற்கு சொன்னாலோ, அல்லது தீவிரவாதிகள் பொதுமக்கள் மீதோ அல்லது வந்து காவல்துறை மீதோ துப்பாக்கி சூடு நடத்தினாலோ, அல்லது இவர்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அந்த இடத்துல வந்து தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னா அங்க போய் அந்த தீவிரவாதிகளை தேடி அவர்களை அழிக்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதை தவிர அங்கு இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை தன் கையில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அந்த இடத்துல வந்து ரூல்ட் அவுட். அந்த இடத்துல ஆர்மியே இல்ல, வந்து சிஆர்பிஎஃப் ஏன் இல்ல, பிஎஸ்எஃப் ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்கு கேள்வி அங்க கிடையாது. அவர்களுடைய அந்த வேலை அந்த இடத்துல இல்ல. இரண்டாவது, அந்த இடத்துல யார் இருக்க வேண்டியது? ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் இருக்க வேண்டியது. அவங்க இருந்தார்களா அந்த இடத்தில்? இல்லை. ஏன் இல்லைங்கிறது வந்து அவங்க தான் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அங்க இருக்கக்கூடிய வந்து லெப்டினன்ட் கவர்னரும் தான் அதுக்கு வந்து பதில் வந்து வழங்க வேண்டும். ஓகே, இதை இப்படி எடுத்துக்கலாமா? அங்க உள்ள லோக்கல் கைடன்ஸ் உதவி இல்லாம இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? முதல்ல நான் என்ன சொன்னேன், இது வந்து அங்க செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து ஸ்டேட் போலீஸ்னால செக்யூரிட்டி லேப்ஸ் ஆயிருக்கு. அது வந்து நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய கேள்வி, லோக்கல் சப்போர்ட் இல்லாம தீவிரவாதம் அங்க வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. அதான் உங்களுடைய கேள்வி இல்லையா? சோ அந்த கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி. இது அதாவது இப்ப பாகிஸ்தான், சீனா அந்த எல்லையை பகிர்கின்ற பல மாநிலங்கள் இருக்கு. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும்தான் அந்த எல்லையை பகிர்கின்றதுன்னு கிடையாது. அந்த எல்லையை பகிர்கின்ற பல மாநிலங்கள் இருக்கு. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டனுடைய அந்த மாநிலங்கள் எல்லாமே 5 சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்க பார்த்தா வந்து உத்தராகண்ட் வந்து எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி நம்ம வந்து மேல பார்த்தா லடாக் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. பல மாநிலங்கள் வந்து அதுல வந்து பல மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும்தான் தீவிரவாதம் இருக்கு? ஏன் மற்ற ஸ்டேட்ல இல்ல? ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மட்டும்தான் மக்கள்கள் வந்து கல்லையெடுத்து இராணுவத்தின் மீதும் துணை இராணுவத்தின் மீதும் அடித்தார்கள் முன்பு, ஆர்டிகல் 370க்கு முன்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கு இருக்கின்ற பொதுமக்களினுடைய சப்போர்ட் அந்த தீவிரவாத இயக்கத்திற்கு கிடைத்தது. ஆனா இன்னி கண்டிஷன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வுக்கு பிறகு நீங்க டோடா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம், டெல்டா ஃபோர்ஸினுடைய அண்டர்ல வரக்கூடியது. அது மாதிரி நம்ம ரஜோரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெஹல்காம், அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து பொதுமக்கள்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து கோஷத்தையும் எதிர்ப்பையும் போராட்டத்தையும் எடுத்திருக்காங்க. தீவிரவாதிகள் எங்களுடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களுடைய வாழ்வாதாரமான இந்த பொதுமக்களினுடைய அந்த அங்க வந்து கண்டுகளிப்பதற்காக வந்து தங்குவதற்காக அறைகள் கொடுப்பது, அவர்களுக்கு வந்து கார் வசதி செய்து கொடுப்பது, அது மாதிரி வந்து செய்து கொடுக்கக்கூடிய அந்த அவருடைய தொழில் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய வந்து கண்டனத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்ப. அதனால் இப்பதான் அவங்க வீழ்த்து கொண்டிருக்கின்றார்கள், தீவிரவாதத்தினால் நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம், தீவிரவாதத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு. பொதுவாக பெரும்பாலான மக்கள் வீழ்த்து கொண்டு விட்டார்கள். ஆனாலும் அங்கு இருக்கின்ற சில அரசியல் அமைப்புகள் மற்றும் சில சிம்பதைசர்ஸ் சொல்லுவோம், அதாவது வந்து இந்த தீவிரவாதத்திற்கு உடன் செல்லுகின்ற அவர்களுக்கு உதவுகின்ற சிம்பதைசர்ஸ் சொல்லுவோம் என்ன, அவர்களும் அங்கு இருப்பதால் இது மாதிரியான தீவிரவாதிகள் ரொம்ப ஈஸியா வந்து தன்னுடைய அட்டாக் பண்ணிட்டு திரும்பி போவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது அப்படிங்கிறது நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் கடந்த காலத்தை பார்க்கும்பொழுது, அதாவது ஆர்டிகல் 370 அப்ளிகேஷனுக்கு முன்பு நான் பார்க்கும் பொழுது பொதுமக்கள் வந்து ராணுவத்தையும் துணை ராணுவத்தையும் கல்லால் அடித்தார்கள், தீவிரவாதி பக்கமே போக கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தீவிரவாதியை வந்து சுடும்பொழுது அவர்களுக்கு ஊரே வந்து மறிச்சது. அது மாதிரி நிலை இப்ப இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க, தீவிரவாதி இருந்தா அவனை தேடி கொன்னுடு, அவன் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த போராட்டத்துல பிறகி இருக்காங்க. ஆகையால் பிஃபோர் 370 அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் ரெண்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்க கொண்டு வந்திருப்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே
சார் இப்ப திடீர்னு அதாவது ஆர்டிகல் 370க்கு அப்புறம் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதலா தான் இது பார்க்கப்படுது. சோ இது ஒரு சமிக்கையா எடுத்துக்கலாமா? இப்ப கூட எங்களால தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுதா இந்த தாக்குதல்? இல்ல அதாவது அதுக்கப்புறம் இல்ல 370க்கு நீங்க அப்புறம் நீங்க இது ஒரு சொன்னது மிகப்பெரிய இல்ல தாக்குதல். இல்ல இல்ல அது ரைட்டு. 370க்கு அப்புறமும் எங்களால தாக்க முடியும் அப்படின்னு அவர்கள் அந்த தீவிரவாதிகளுக்கு முதுகெலும்பு என்று ஒன்று இருந்திருந்தால், தீவிரவாதிகள் வீரராக இருந்திருந்தால், அவர்கள் வந்து ராணுவத்தின் மீதோ துணை ராணுவத்தின் மீதோ தாக்குதல் நடத்தி இருக்க வேண்டும். ம். முதுகெலும்பு இல்லாத கோழைகள் தீவிரவாதி என்ற பெயரில் இந்துக்களா என்று கேட்டு அவர்களை வந்து கொன்னிருக்காங்க. சோ ம். அவர்கள் வந்து எங்களால் செய்ய முடியும் நிரூபிக்கக்கூடியவன் கிடையாது. அவன் கோழை, ம். முதுகெலும்பில்லாதவர்கள் அவர்கள். அவனோட வேலையை வந்து ஹிட் அண்ட் ரன், போய் அடிச்சிட்டு ஓடி போயிடணும். அவனெல்லாம் வீரன்னு சொல்ல முடியாது. எங்களால செஞ்ச முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு வீரமோ அது மாதிரி விஷயமோ உள்ளவங்க அவங்க கிடையாது. மனிதர்களே முதல்ல கிடையாது, மிருகங்கள். புரியுதுங்களா? சோ அவர்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்ல. அவர்கள் செய்த செய்கைக்கு நாம் சரியான பதிலடி நாம் கொடுக்க போகின்றோம். அந்த நேரம், அதற்கான தருணம், அதற்கான இடம், அதற்கான எந்த சதவீதத்தில் நாம் கொடுக்க போகின்றோம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான ஆயத்தங்கள்லாம் நிச்சயமாக அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கறத மாற்று கருத்தும் ஐயமும் இல்லை. ஓகே. இல்ல ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இங்க கர்நாடகால இருந்து ஒரு தம்பதிகள் போயிருக்காங்க. சோ அவங்கள்ல வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட கொல்லும்போது, அந்த ஒய்ஃப் அவங்களும் சொல்லியிருக்காங்க, என்னையும் கொன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதற்கு அந்த தீவிரவாதிகள் சைடுல இருந்து, இல்ல நீ போய் உங்க மோடி கிட்ட சொல்லு அப்படி சொன்னதாலாம் தகவல்லாம் வெளிய வருது. சோ அதனாலதான் இந்த கேள்வி வருது. இப்பவும் எங்களால தாக்க முடியும் அப்படிங்கிற அந்த சமிக்கையை சொல்றாங்களோ? இல்ல இப்பவும் எங்களால தாக்க முடியும்னா அவங்க ராணுவத்தை தாக்கி இருக்கணும். ம். ராணுவத்தை தாக்கி இருக்கணும். துணை ராணுவத்தை இல்ல, ராணுவத்தை தாக்கி இருக்கணும். தரைப்படையை தாக்கியிருந்தானே, தாக்கிட்டு எல்லாரையும் அழிச்சிட்டு போய் மூடிக்கிட்ட சொல்லுன அது வந்து நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ம். ஒரு லேடி கிட்ட ஒரு எதுவும் இல்லாத, பயிற்சி இல்லாத ஒரு 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 டூரிசத்துக்கு வந்திருக்கக்கூடிய, ஒரு கண்டுகளித்து அந்த இடத்தை வந்து பார்க்க வந்திருக்கின்ற ஒரு பொது ஜனத்திடம் வந்து தன்னுடைய வந்து வீரத்தை காண்பிப்பதோ, தன்னுடைய வந்து வீராப்பை காமிப்பதோ, அது வந்து ஒரு பேச்சு பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதிலிருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, இந்து வெறுப்பு வந்து மிகவும் அதிகமாக அவர்களிடம் இருக்கின்றது. இந்து வெறுப்பை இந்தியா முழுக்க தூவுறதுக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க. அது மாதிரி வந்து நம்ம பார்க்கும்பொழுது அவர்களிடம் அதாவது இந்துக்கள் இந்தியாவில் ஒரு மைனாரிட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு சுதந்திரமும், முழுமையான ஒரு பாதுகாப்பும் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அது நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கும். வெஸ்ட் பெங்கால்ல வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கேயாவது தீவிரவாதம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. வெஸ்ட் பெங்கால்ல என்னன்னு நம்ம சொல்ல முடியும். ஆகையால் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். இது வந்து இது கான்ஸ்டிடியூஷனுடைய தப்பா, இல்ல சுப்ரீம் கோர்ட்டினுடைய தப்பா, இல்ல நீதித்துறையினுடைய வழி பின்பற்றுகின்ற முறையினுடைய தப்பா, இல்ல இந்துவாக நமது இந்தியாவில் பிறந்த நம்முடைய தப்பா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இல்ல இப்ப நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க நீதிமன்றத்துடைய தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம். இதையே நிறைய பேர் கேள்வி வைக்கிறதும் பார்க்க முடியுது. அங்க பிரசிடென்ட் ரூலே இன்னும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன் வைக்கிறாங்க. சோ அந்த நிலையை பின்பற்றிருக்கலாம். ஒரு டெமோக்ரஸியா ஒரு தேர்தல் நடத்தி ஒரு ஆட்சி கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆட்சி டெமோக்ரஸியா மக்களுடைய ஆட்சியாக ஒரு தேர்தலை நடத்தி மக்களுடைய பிரதிநிதியாக ஒருவரை கொண்டு வருவது சரியான முறை. ஆனால் அதற்கான நேரம் வந்துவிட்டதா என்பதை ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜி வந்து முடிவெடுக்க முடியாது. He is not specialized for that. அதற்கான நேரம் இருக்கு, அதுக்கான நேரம் இருக்கா அப்படிங்கறத அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கணும். அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையிட்ட கேட்டிருக்கணும். அரசாங்கத்தினுடைய ராணுவத்திட்ட கேட்டிருக்கணும். அரசாங்கத்தினுடைய ராணுவத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கணும். அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரியிடம் வந்து அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். அது அப்பெல்லாம் கேட்டு அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துறாங்க. ஆமா இது சாதகமான நிலையில் இருக்கின்றது, நீங்கள் வந்து கொண்டு வரலாம்னு இல்லை. பெட்டிஷன் மேல பெட்டிஷன் வருது, இவ்வளவு நாள் ஆச்சு, நீங்க கொண்டு வரல, நீங்க மாட்டுக்கு வந்து நடத்துங்க, நான் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா யார வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறது, எதற்காக தெரிவிப்பது? நீங்க வந்து இப்ப நடந்ததற்கு பொறுப்பு சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளுமா என்பது ஒரு கேள்வியாக வந்து பொதுமக்கள் வைக்கின்றார்கள். இப்ப எதுவும் கண்டனத்தை தெரிவிக்க முடியும். அப்படி பார்த்தா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாரையும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டை வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட வந்து இதுக்கு வந்து வெர்டிக்டுக்கு வந்து அவர்கள் வந்து மாற்று கருத்தை கூறுகின்றார்கள் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பொதுமக்களையும் அரசு பண்ணக்கூடிய நிலை சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கு. ஆகையால் நீதித்துறையினுடைய
பல மாற்றங்கள் தேவைப்படுகின்றது. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. எப்படி நம்ம வந்து கான்ஸ்டியூஷன்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கோ, சுதந்திரம் அடைந்து பல நுழைவுகளை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் பல பேரழிவுகள் உண்டாகி இருக்கின்றது, பல நன்மைகளும் உண்டாகி இருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீதித்துறையினுடைய ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையும் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்ல, யார் executive- பொறுப்பேற்பது? இப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்பது? தீவிரவாதம் முழுமையாக ஒழிந்தால்தான் தீவிரவாதி அங்க இல்லைன்னு ஆகும். இப்ப 1000 பேர் இருந்தாங்க, நாங்க வந்து ஒரு 100 பேர் 800 900 பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இன்னும் 100 பேர் இருக்காங்கன்னு அந்த 100 பேரையும் அந்த இடத்த விட்டு காலி பண்றதுக்கு அவகாசம் கொடுக்க வேணுமா இல்லையா ராணுவத்துக்கு? மலை சார்ந்த பகுதி, காடு சார்ந்த பகுதி, பள்ளத்தாக்கு சார்ந்த பகுதி, பனி சார்ந்த இடம், மிகவும் மோசமான தட்பவெட்ப நிலை கொண்ட, மிகவும் கடினமான வந்து நிலை கொண்ட ஒரு பூமி அது. அந்த பூமியில வந்து உயிரை வந்து பணயம் வைத்து தன்னுடைய நாட்டை காக்கின்ற ராணுவத்திற்கு நீங்க டைம் கொடுத்துருக்கணும். அந்த டைம் எதுவும் கொடுக்காம இப்ப எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இன்னும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாதுகாப்பு இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதோ இல்ல. இப்ப இப்பதான் நான் வந்து நியூஸ் வந்து பார்த்தேன். வாத்ரா வந்து அவர் சொல்லியிருக்காரு, எதற்காக அங்க வந்து தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னும் வந்து சிறுபான்மையினர்கள் வந்து இங்க வந்து சரியான அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு நாம் கொடுப்பதில்லை, சரியான அவர்களுக்கு வந்து நிலை கொடுப்பதில்லை, எது வரைக்கும் அவர்களை நம்ம வந்து பார்த்து கொள்ள முடியலையோ அது வரைக்கும் அது மாதிரி நடக்கும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி வந்து நாட்டுக்குள்ளேயே நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பு எதை பற்றியும் கவலைப்படாத பலர் வந்து மிக உயரிய பதவியில் இருப்பதாலும், அரசாங்க பதவியாக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம பார்த்தோன்னே அரசியல்ல வந்து இருப்பதாலும், தலைவர்களாக இருப்பதாலும் மிகப்பெரிய ஒரு கடினமான நிலையை இப்பொழுது இருக்கின்ற அரசு வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்கின்றது. இது மாதிரி கருத்துக்களுக்கெல்லாம் ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் தானாக வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏன் வழக்கை நடத்தவில்லை? வாத்ராக்கு ஏன் நடத்தல? வழக்கு ஏன் நடத்தல? மற்ற விஷயத்துக்கெல்லாம் வராங்களா? ஒரு சின்ன விஷயம் உடனடியே தானாக வந்து வழக்கு எடுத்து நடத்துறாங்கல்ல. ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசுறாரு, முக்கியமான ஒரு புள்ளி ஒரு பேசுறாரு அப்படின்னு, காங்கிரசினுடைய பார்ட்டியினுடைய மருமகன் பேசுகின்றார் அப்படின்னு ஒரு கண்டனையா? காங்கிரஸ் பார்ட்டின்னு யாரு? சோனியா காந்தி தானே காங்கிரஸ் பார்ட்டி, அவங்க ஃபேமிலி தானே காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியினுடைய மருமகனுக்கு வந்து பேசுகின்றார்கள் என்றால் சுப்ரீம் கோர்ட் கேட்கணும், எப்படி நீங்க பேசலாம்னு கேட்கணும். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இந்தியாவில் வரணும். ஒரு மனிதர் மோடி அவர்கள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து மாத்திர முடியும் ஒரே நாள்ல அப்படிங்கிறது நடக்க முடியாத ஒரு விஷயம். பொதுமக்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு இந்தியனாக ஒரு சகோதரத்துவத்துடன் நாம் ஒன்றாக இணைந்து நாட்டை முன்னேற்ற வேண்டும். நாட்டு பற்றை வந்து நாம் முதன்மையாக இருக்க வேண்டும். நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த கொள்கையில் நாம் செல்ல வேண்டும். ஒரு இராணுவ வீரன் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பதற்காக உயிரை துறக்கின்றான் என்றால் அவனுடைய தாய், தந்தை, அவனுடைய மனைவி, குழந்தை, உற்றார், ஊரார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் நாட்டிற்காக அவன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றான். அனைவரும் ஒவ்வொரு ராணுவ வீரராக இருக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒரு ராணுவ வீரராக இருக்க வேண்டும். ஓகே சார். இதுல இன்னொரு கேள்வி நமக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு நாட்டுக்கிடையிலுமே அந்த ஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ அதை தாண்டி எப்படி ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கறத சொல்ல முடியுமா? அதை தாண்டி எப்படி ஊடுருவி வந்தாங்க? அதாவது உங்களுக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் LOC அப்படின்னு சொல்லுவோம். அந்த வந்து மலை சார்ந்த பகுதி மிகவும் கரடுமுரடானது. எல்லா இடத்துலயும் ஃபென்சிங் போட முடியாது. நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஒரு வாட்டி போய் பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய் அந்த மலையை போய் பாருங்க, அப்பதான் தெரியும். அது மிக உயர்ந்த மலையாக இருக்கும். அந்த மலை வந்து மேல உச்சிக்கு போகும், அங்கேருந்து கீழே வந்து இறங்கும். அது வந்து ஒரு வாட்டர் ரிசோர்ஸ், ஒரு வாட்டர் ஃபால் உள்ள வந்து அருவியாக இருக்கும். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பிளைன் ஏரியால நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஏசி ரூம்ல நீங்களும் உட்காந்து அழகா பேசிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி அங்கெல்லாம் கிடையாது, பிளைன் ஏரியாலாம் கிடையாது. ரொம்ப இல்ல. ராணுவ வீரர்கள் எங்க இருக்காங்க? ராணுவ வீரர்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் நம்ம நிறுத்த முடியுமா ராணுவ வீரர்களை? வாய்ப்பே கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்ம எக்யூப்மெண்ட் போட முடியுமா? உடனே சொல்லுவாங்க அந்த எக்யூப்மெண்ட் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலயும் எக்யூப்மெண்ட் பொருத்த முடியுமா? வாய்ப்பு கிடையாது. அந்த எக்யூப்மெண்ட்டையும் வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஃபர்தர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் கவுண்டர் மெஷர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாரதம். ஆகையால்
நம்மளுடைய பெக்குலாரிட்டி, இந்தியாவுடைய பெக்குலாரிட்டி உலகத்துல எந்த நாட்டிலுமே கிடையாது. நம்மள்ட்ட மலை சார்ந்த பகுதி இருக்கு, காடு சார்ந்த பகுதி இருக்கு, பாலைவனம் சார்ந்த பகுதி இருக்கு, அது மாதிரி வந்து கடல் சார்ந்த பகுதி இருக்கு, அப்புறம் வந்து சதுப்பு நில காடுகள் இருக்கின்றது. எல்லா விதமான ஒரு ஜாகிரபிக்கல்ல உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்தியாவை சுத்தி இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து இந்திய ராணுவம் வந்து பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இந்திய ராணுவத்துக்கு கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் ராணுவ வீரரை நிறுத்தி வச்சு இங்க இருந்து யாரும் வராத அளவுக்கு பாத்துக்கிறதுக்காக. ஓகே சார், இப்போ அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் வந்திருக்க டயத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அதனால உலக அளவுல இது வந்து ஒரு ரொம்பவே உற்று நோக்கக்கூடிய பார்ட்டா தான் பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்காவோட துணை அதிபர் இங்க இருக்கும்போது இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? உலக அளவுல வந்து சர்வதேச அளவுல வந்து இந்தியாவுடைய பேரை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த நாள் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பல விஷயங்கள் இருக்கு. அதாவது டைம் லைன் நம்ம வந்து பார்ப்போம். டைம் லைனை வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்றப்ப, அதை பத்தி நம்ம பாக்குறப்ப, பாகிஸ்தானுடைய சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானுடைய வந்து ராணுவ தளபதி சீஃப் வந்து சொல்றாரு, காஷ்மீர் வந்து எங்களுடைய ஆசிம் வந்து சொல்றாரு, எங்களுடைய உயிர் மூச்சு, எங்களுடைய வந்து உயிர் நாடி வெயின் அப்படின்னு வந்து சொல்றாரு காஷ்மீர். அப்புறம் வந்து அவங்களுடைய அரசியல் தலைவர்கள் வந்து ஆப்கானிஸ்தான் போறாங்க. அங்க வந்து அவர்களோடு ஒரு எம்ஓயு வந்து போடுறாங்க. ஒரு கூட்டு முயற்சியை அவங்களோட வந்து இன்னும் மேம்படுத்துவதற்காக, ஒற்றுமையை மேம்படுத்துவதற்காக, சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்காக அங்க போறாங்க. நீங்க ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய பகை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தானுக்கும் மிகப்பெரிய பகை. அவங்க மதிக்கவே மாட்டாங்க அவங்களுடைய பார்டரை. டைரக்டா ஆப்கானிஸ்தான் உடைச்சிட்டு உள்ள வந்து கில் பண்ணிட்டு அவங்களுடைய ராணுவத்தை கில் பண்ணிட்டு திரும்பி போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுடைய உதவி கேட்குறாங்க. இங்கே இருந்துட்டு பாகிஸ்தான் இங்கே இருந்து கொண்டு ஈஸ்ட் பாகிஸ்தான், பங்களாதேஷில், அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தான் இன்றைய பங்களாதேஷில் இருக்கின்ற அங்கு தீவிரவாதத்தை தூண்டி விடுவது, அங்கு இருப்பவர்களை தன்னுடைய கைப்பாவையாக வைத்துக் கொள்வது, இந்தியாவிற்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக, முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயும் இந்துக்களான்னு கேட்டு இந்துக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இங்கேயும் அந்த தீவிரவாதிகள் வந்து இந்துக்களான்னு கேட்டு இந்துக்களை வந்து கொலை செய்யறாங்க. மோடஸ் ஆப்பரண்டிங்கிறது அங்க பங்களாதேஷ்ல என்ன நடந்ததோ அது இன்று வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவருடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்துக்களை எப்படியாவது அழிச்சிடணும், எல்லா இடத்துலையும் வந்து தன்னுடைய இஸ்லாமியத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த தீவிரவாத இயக்கங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தான் அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றது, மற்ற நாடுகளை தன்னுடைய கைப்பாவையாக வைத்து தூண்டி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இதற்கு பின்பு பாகிஸ்தான், ஐஎஸ்ஐ, லஷ்கர் இ தொய்பா மற்றும் அவர்களுக்கு பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய சில நாடுகளும் இருக்கலாம். அதையும் தாண்டி நம்ம சொல்லுவோம், முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறது, தெருவை பார்க்கறது, வீட்டை முதல்ல பாருமாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, நாட்டை துண்டாடக்கூடிய, நாட்டை வந்து ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய பேச்சை பேசுவதும், அதற்கான தீவிரவாதத்துக்கு துணை போவதற்கான நிறைய விஷயத்தை வந்து முன்னெடுப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில பாருங்க, யாரு வந்து தீவிரவாதத்துக்கு வந்து அவங்க வந்து உதவலைன்னு சொல்லிட்டு. ஸோ இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாவற்றையும் களையறியக்கூடிய, எல்லாவற்றையும் வந்து நாம் பார்த்து சரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஒன்லி பாகிஸ்தானை மட்டும் நம்ம வந்து போய் தாக்கிட்டு வந்தா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட அந்த லான்ச் பேஸ் வந்து அழிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா போதாது. இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியனுடைய போர்வையில், அப்புறம் வந்து சிம்பத்தைசர் என்ற போர்வையில், பொதுமக்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற தீவிரவாதிகளையும் அழித்தால்தான் நாடு வந்து முன்னேறும் என்று நினைக்கின்றேன். ஓகே சார், இப்போ கேபினெட் மீட்டிங்லாம் வேற கூட்டியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ என்ன நடக்கும், அடுத்து ரிவெஞ்ச்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், முன்னாடி நடந்த அந்த உரி ஸ்ட்ரைக்கை விட இப்போ அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? அந்த பதிலடி வந்து எப்படி இருக்கணும்னா, எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஒரு பதிலடியை வந்து கொடுக்கணும், தும்சம் செஞ்சுட்டு வரணும் அந்த இடத்த போயிட்டு. ஆல்ரெடி அவங்க வந்து எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வந்து பாகிஸ்தானாவுக்கு போயிட்டு காஷ்மீர்ல எவ்வளோ லான்ச் பேட் இருக்கு, எவ்வளவு வந்து அங்க தீவிரவாதிகள் இருக்காங்க, எவ்வளவு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவி இருக்கின்றார்கள், காடுகளில் இருக்கின்றார்கள். ஸோ அந்த தேடி இந்தியாவுக்குள்ள வந்து தேடுற வேட்டை ஆல்ரெடி வந்து விக்டர் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, டெல்டா ஃபோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய தேடுகின்ற வேட்டையை வந்து தொடங்கி விட்டார்கள். இன்னும் வருகின்ற வாரங்களில் நிறைய நமக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் வந்து சேரும். ஸோ தீவிரவாதிகள் அவர்களை வந்து கடவுளிடம் அனுப்பி வைத்து விட்டோம் என்று. அதையும் தாண்டி
நம்ம வந்து இந்த நம்மளுடைய அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு போய் அங்க இருக்கின்ற அந்த தீவிரவாத அந்த லான்ச் பேட் அங்கேயும் வந்து அழிக்கின்ற அந்த நிலையில் நிச்சயமாக அவர்கள் முடிவெடுத்து அதற்கான அந்த சரியான நேரத்தையும் சரியான முறையையும் அது சரியான தாக்குதலுக்கான அந்த வலிமையையும் அவர்கள் சேர்ப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே சார், இந்த விஷயத்திலேயே ரீசெண்டா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோலாம் வைரல் ஆச்சு. ஏன்னா P1JKல வந்து ஒரு பாகிஸ்தான் ஸ்காலர் பேசுறாரு, இந்துக்களை வந்து ஜிகாத் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரீதியில பேசியிருந்தார். ஸோ இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு லேக் இருக்கிறத பார்க்க முடியுதா? இன்டெலிஜென்ஸ் லேக் இருக்குதா? இல்லை, இன்டெலிஜென்ஸ் லேக் அந்த இன்ஃபர்மேஷனை தான் கொண்டு வர முடியும் தவிர்த்து அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு யார் என்ன செய்கிறாங்கங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த பகுதி எடுத்தோன்னே ரொம்ப ஹார்ஷ் மவுண்டைன் சொல்லுவோம். ஹார்ஷ் மவுண்டைன் மிகவும் கடினமான ஒரு மலைப்பகுதி. அதுல வந்து நிறைய வந்து பைன் மரங்கள் உள்ள ஒரு அடர்ந்த காடு பகுதி. அது அந்த காடு பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து அவன் பார்டர் அந்த கிஸ்துவாருன்னு சொல்லுவோம், அந்த டோடா டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிஸ்துவார் வழியாக பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி இந்தியாவுக்குள்ள வந்து அங்கேருந்து அப்படியே வந்து மேல வந்து இந்த பகுதியில வந்து அவங்க வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதனால தான் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இவர்களுடைய தூண்டுதல் அவருக்கு இருந்து செய்தார்கள் என்பதும் மறுக்க முடியாது. இது வந்து இந்த தீவிர விசாரணைக்கு பின்பும் தீவிரமான நமது உளவுத்துறையினுடைய அந்த பல வந்து டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள், யாரோட தொடர்பு வைத்திருந்தார்கள், என்ன தொலைத்தொடர்பு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க, அதோட ரெக்கார்டிங்ஸ் என்ன இருந்தது, யார் கண்ட்ரோல் பண்ணாங்க, எந்த இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன அமைப்புகள் இருக்கின்றன, எப்போ வந்து அவங்க வந்து இந்தியா ஊடுருவி உள்ள வந்தாங்க, இது எல்லாத்தையும் டிஜிட்டல் இம்ப்ரெஷன் அப்படியே பிடிச்சி எடுக்கும். ஒன்று பின்னாடி ஒன்று பிடிச்சி எடுக்கும். ஸோ அந்த டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் ஃபுல்லாக வந்து எடுத்து அதுக்கப்புறம் அவர்களை ட்ரேஸ் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது, முழுமையான காரணம் அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும். இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இதுதான் காரணம் நான் வந்து சொன்னா அது வந்து தவறானதாக இருக்கும். ஓகே சார், ஓகே. இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயணிக்கிறோம். நன்றி சார். ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.